என்னன்னு பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன இப்படி போச்சு பங்கரையா? இங்கிட்டு பாருங்கள் திரும்பி சொல்லுங்கள். 3 பொருள் போதும். ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா 50 கிராம் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸியான முறையில் மேங்கோ பாயாசம் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். ஒரு சேனலை பார்த்து நானும் செஞ்சு பார்ப்போன்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு கழுவியாச்சு. ஜவ்வரிசியை கழுவி ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கலாம். ஊற வைக்காமையும் கூட நம்ம பாயாசம் ரெடி பண்ணலாம். நான் குக்கரில் வேக வச்சுட்டேன். ஒரு 2 விசில் வச்சேன். ஜவ்வரிசி சீக்கிரமாகவே வெந்துடும். இன்னும் கொஞ்சம் வெந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு முழு தேங்காய் போட்டேன். 2 மாம்பழம். நம்ம தேங்காய் அரைக்கும் போது அதோட ஏலக்காயும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். தேங்காய் பாலை புழிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு பால், 2வது பால், 3வது பால் எல்லாத்தையுமே திக்காக புழிஞ்சாச்சு. எவ்வளோ தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் அந்த மிக்ஸி ஜாரை கழுவுனா தான் நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும். மிக்ஸி ஜாரையும் அலசி ஊற்றி எல்லா 3 பாலையும் புழிஞ்சி நல்லா திக்காக புழிஞ்சாச்சு. இது குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மாம்பழம் பங்கனப்பள்ளி நான் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்திருக்கேன். மாம்பழம் 2 தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. நம்மள்ட்ட எவ்வளோ இருக்கோ அவ்வளோ போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம்தான். நம்ம 4 பேருக்கு நான் ரெடி பண்ணுறேன். 2 மாம்பழம் தான் நான் போடுறேன். எந்த மாம்பழம் வேணால் போடலாம். நல்ல பழம், பழுத்த பழமாக இருக்கணும். அப்படியே தோலை எடுத்துகிட்டு இந்த பீஸை போட்டு நல்லா ஜூஸ் ஆக்கிடுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அவ்வளோதான். மேங்கோ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பாலில் அதை அப்படியே ஊற்றிடுவோம். நீங்கள் சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம், ஜீனி வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி ஜீனி வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம ஊற்றி அந்த ஜாரில் உள்ள ஜூஸெல்லாம் நல்லா அலசி அதில் ஊற்றினா தான் நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற ஜவ்வரிசியை அந்த தேங்காய் பாலில் ஊற்றிடுவோம். சும்மா அப்படியே வாசம் இருக்குல்ல காய்ஸ், அப்படி தான் இருந்துச்சு. வீடே மணத்து கிடந்துச்சு. தேவையான அளவு ஜீனி போட்டுக்கிறேன். நான் ஜீனி கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். ஒரு பிஞ்சு வேணால் உப்பு கொஞ்சம் போடுங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள் கலரை எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்னும் 2 மாம்பழம் சேர்த்துருந்தா கூட இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். மேங்கோ ஜூஸ் 3 பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு ட்ரை. கலரை பாருங்கள் கைஸ், ஒரிஜினல் மேங்கோ ஜூஸ். அதுவும் மேங்கோவும் அந்த தேங்காய் பாலும் சேர்க்கும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஜவ்வரிசி சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதோட நீங்கள் பிளாப்பில் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வாசம் இன்னுமே சூப்பராக இருக்கும். இதை நம்ம எல்லாருக்கும் கொடுத்து பார்ப்போம். எப்படி இருக்குது அவங்க ரியாக்ஷன் பார்ப்போம். டேஸ்ட்டு சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க. எப்படி இருக்குது டேஸ்ட்? சூப்பராக. என்னென்ன போட்டிருக்குதுல கண்டுபிடிச்சி சொல்லு. ஆஹா, என்ன மணக்குது சொல்லு. பாயசம். என்ன பாயசம்? கொஞ்சம் தான் செஞ்சேன். சாப்பிட்டுட்டு இன்னும் கொண்டான்னு எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மேங்கோ ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு லைக்கை போடுங்கம்மா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.